கிரியேட்டிவிட்டி நாய்க்கினி யாரு? ரோலிங் ஆக்ஷன். வணக்கம், என் பேர் ஜெயராவ். நான் தியேட்டர்லாப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷனை 2005 ஆரம்பித்து இது வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. தியேட்டர் லேப் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நீங்கள் நல்லா கேட்கலாம். நம்ம ஊரில் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பர்டிகுலர் இந்தியாவில் மட்டும் தியேட்டர் அப்படின்னா இது சினிமா தியேட்டர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு சினிமா தியேட்டர் அப்படின்றது அந்த அந்த இடத்துக்கு தியேட்டர்னு பேர் வச்சுருக்காங்க. அது நீங்கள் ஹால்னு தான் சொல்லணும். ஆனால் தியேட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏன் தியேட்டர்னு சொல்லணும்? கேள்வி இருக்குல்ல. ட்ராமாவில் ஒரு வாழ்க்கையின் மிகைத்தன்மை இருக்குது, செயற்கைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் தியேட்டரில் அப்படி இல்லை, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உலகத்தை பற்றின மிகப்பெரிய ஒரு அறிவை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தியேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெறும் வீட்டு பிரச்சனை இல்லை, அது நாட்டு பிரச்சனை சொல்லுது, சமூக பிரச்சனை சொல்லுது, மனிதனோட வாழ்வியலை தரமாக எப்படி சிந்திக்கணும் என்றது சொல்லப்படுது. அதுதான் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தியேட்டர் அப்படின்ற நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த ட்ராமாவை மேடைக்கு கொண்டு வரும்போது ஒரு ஆய்வுத்தன்மை தேவையாக இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் வித்தியாசமான உணர்வுகள் இருக்குது, வித்தியாசமான நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் அது மேடைக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கை மட்டும் காமிச்ச போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பல விதமான சிக்கல்கள் இருக்குது, பல விதமான உணர்வுகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் சரி செய்யக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு நிகழ்த்துதல் தேவைப்படுது. அதுக்கு பேர் ஒரு தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தியேட்டர் லேப் என்பது உங்களுக்கு இப்போது ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நாடக ஆய்வு மையம் தான் தியேட்டர் லேப் என்பது. நாடகம் எங்கே நடக்குது நீங்கள் சொல்லலாம், அது சினிமாவில் நடக்குது, மேடையில் நடக்குது அப்படின்னு. அப்போ நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? அது ஒரு நாடகம் தானே. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாடகத்தில் ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அது சிக்கலில் தான் போய் முடிவு தர தீர்வு கிடையாது. ஆனால் அது ஸ்கிரிப்டாக வரும்போது சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு வருது. இதுதான் நாடகமும் சினிமாவும் செய்யுது. இப்போது இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் பொய் இல்லாமல் யதார்த்தமாக வாழ்கிறதுக்கு, நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு தரமாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாலெட்ஜு தேவைப்படுது. அது என்ன நாலெட்ஜ் அப்படின்னா, நம்ம தியேட்டர் லேபில் ஆக்டருக்கு 6 விதமான உணர்வுகள் அவனுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப தரமாக தெரிஞ்சிருக்கணும்ட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது என்னென்னா, ஒன்று ஆக்டர் இஸ் எ ரீக்ரியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர் இஸ் எ சோஷியல் டூல் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர் இஸ் எ இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர் இஸ் எ கிரியேட்டிவ்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னோவேட்டிவ்னு சொல்கிறோம். இந்த ஏரியா பற்றின முழுமையான ஒரு விஷயங்களை ஆக்டர் நாங்கள் போதிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். இன்டர்னல் அப்படின்றது உணர்வுகள், எக்ஸ்டர்னல் சொல்வது ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். இது எல்லாமே எப்படி தரமாக மாற்றுறது? நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது அந்த உணர்வை எப்படி பரிமாறணும் தெரியாது, அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியாது. அதனால் நம்ம எல்லாருமே சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். பொய்யான ஒரு உணர்வுகளோட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யான நாடகத்தை நடிச்சுக்கிட்டு எதிராளி உணர்வுகளை புரிஞ்சிக்காமலேயே நம்ம எல்லாருமே எதிரிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கலாச்சாரத்தில் இந்த ஒரு சிக்கல்கள் இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற நீங்கள் காவியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை வடிவங்களை ரொம்ப தத்துரூபமாக சொல்லியிருக்கு தவிர அதில் எல்லாமே மிகையாக இருக்குது. நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் வருது. பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அப்போது இந்த நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆக்டருக்கு ரீக்ரியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களெல்லாம் திருப்பி
தரமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமை வேணும்னு சொல்கிறோம். ஆக்டர் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொன்னால் தகவல்கள், தன்னை பற்றின தகவல் தெரியணும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தகவல் தெரியணும், இந்த தேசத்தை பற்றின தகவல் தெரியணும், உலகத்தை பற்றின தகவல் தெரியணும். அதில் விஞ்ஞானம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் இருக்குது, எல்லா விஷயங்களும் தனக்கு தரமாக தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் உருவாகிருக்கு, இது ஏன் ஒரு நடிகன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நடிகன் மேடையில் நடிக்கும்போது சமூகத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தையும் சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் சொல்லும்போது அதை பற்றி அவனுக்கு முழுமையாக அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கதாபாத்திர தரமாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு மெட்டீரியல் கிடைக்கும், உணர்வு கிடைக்கும், அது உண்மையாக இருக்கும். அந்த உண்மையை இன்னும் ஏஸ்தட்டிக்கலாக சொல்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் மேக்கப் மட்டும் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு, நல்ல ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு, நல்ல ஷூ போட்டுக்கிட்டு, நல்ல ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, சார் நான் அழகாக இருக்கேன், எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம். இளம் பருவத்தில் இருக்கும்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுக்கு தாங்க ஹீரோயினாக தான் தெரியும். இதனால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ வீணாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களோட வாழ்க்கை எவ்வளோ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சமூகத்தில் வசதியாக வாழணும் அப்படின்னா இதை உபயோகப்படுத்துறது இல்லை, இந்த உடலை மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உடல்னால என்ன சீர்கேடுகள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ தவறான வியாபாரத்தன்மை நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கை என்பது ஒரு தடவை மட்டும்தான் இருக்கும். மனிதன் பிறக்கிறான், ஒரு நாள் இறந்து போகிறான். இடையில் இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா கடவுள் நம்மளை படைச்சதே ஒரு காரணத்துக்காகத்தான். அந்த காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க தெரியறதுன்னா நீ படித்து தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். சாகிற வரைக்கும் பொய்யாவை வாழ்கிறவனுக்கு துடிப்பான ஒரு மரணம் தான் இருக்கும், சந்தோஷமான ஒரு மரணம் இருக்காது. மரணம் எல்லாருக்குமே இருக்கும். மரணம் என்னது உடலை விட்டு போகிறத தவிர அந்த மரணத்துக்கு அழிவே கிடையாது. இந்த உடலுக்கு அழிவு இருக்கும். அழிஞ்சு போகக்கூடிய இந்த உணர்வு, இந்த உடலுக்காக நம்ம எவ்வளோ பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஞானம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், ஒரு நாலெட்ஜிபிளாக இருக்கணும். அவனுக்கு சமூகத்து மேலே மிகப்பெரிய அக்கறை இருக்கணும். சமூகத்து மேலே அவனுக்கு அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய இல்லைன்னா மேடையில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனம் எதை சார்ந்தது, எதுக்கு எழுதியிருப்பாங்க, அது என்ன சொல்லப்படுது, அதோட இன்டெப்த் என்ன, அதோட கதாபாத்திரம் என்ன, கதாபாத்திரோட சைக்காலஜி என்ன, இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு உணவு எடுத்துக்கிட்டு சொல்கிறதுனால சமூகத்துக்கு என்ன அக்கறை இருக்குது? நீ யார்? நீ நடிக்கலைன்னா கோடம்பாத்தில் சினிமா இருக்காதா? இல்லை சினிமா உலகமே இல்லாமல் போயிடுமா? நீ நடிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஆசைப்பட்டு அது எதோ உங்களுக்கு புகழுக்கு சேர்த்து கொடுக்கணுன்றது சினிமாக்குள்ளே வரக்கூடாது. சினிமாவுக்கு என்ன தேவைப்படுதோ, அது என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு சினிமாக்குள்ளே போ, அது நீ உன்னை உயர்த்துக்கும். நடிகன்றது அவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்குது. அவனுக்கு நடனம் தெரிஞ்சிருக்கணும், சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கணும், புத்தக வாசிப்பு தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, புத்தகங்களை படிக்கிற பழக்கம் இல்லாதவன் சினிமா பக்கமே போகக்கூடாது. ஏன்னா சினிமாவும் புத்தகத்திலேருந்து தான் உருவாகுது. சினிமா எடுக்கிறது கூட புத்தகத்திலேருந்து தான். அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நிறைய இளைஞர்களுக்கு புக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இல்லை அப்படின்றான். ஆனால் சினிமா பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நான் நிறைய படங்கள் பார்க்குறேன்னு சொன்னேன். நிறைய படங்கள் உருவானதே புத்தகத்திலேருந்து தான். ஒரிஜினல் கற்றுக்க, 1000 கிரியேட் பண்ணலாம், டூப்ளிகேட் கற்றுக்காத, அது ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி தான். ஒரிஜினல் 10,000 பிரிண்ட் அடிக்கலாம், ஆனால் ஜெராக்ஸ் உனக்கு 10 பிரிண்ட்டுக்கு மேலே இருக்க முடியாது. அதோட சோர்ஸ் வீணாக போயிடும். வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான். அதை தரமாக வச்சுக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கணும். ஃபிலாசபின்றது எவ்வளோ தத்துவமான ஒரு விஷயம். சும்மா ஏதோ பிறக்கிறோம், வாழ்கிறோம், ஏதோ உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்றது ஒரு அடிமைத்தனமான ஒரு விஷயம். பள்ளி மாணவர்களுக்கு என்ன கல்வி சொல்லிக்கொடுப்படுது? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கல்வி தனியார் நிறுவனங்களை படிக்க வைக்கிறீங்களே, அவன் எவ்வளோ உலகத்தரமான அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட இச்சைக்காக உங்கள் பிள்ளைய பலி கொடுக்கறது எவ்வளோ அக்கிரமம். நீ உன்னோட எதிர்காலத்தை நீ தவறி விட்டானா அவனோட எதிர்காலத்தை நீ ஏன் தடை செய்யணும்? அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பெத்த ஒரு காரணத்துக்காக, வளர்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் வாழ்க்கையில் உனக்கு அடிமையாக இருக்கணும்ன்றது எங்கே எழுதப்பட்டிருக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளோட இந்தியாவில் ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்களே, ஒரு கடவுளாவது உனக்கு நீதி போதிக்கலையா?
ஒரு வேதமாவது உங்களுக்கு உண்மை சொல்லிக் கொடுக்கலையா? ஒரு தத்துவமாவது இந்த சமூகம் கிட்ட நீங்க எடுக்கவே இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கு தனி அடையாளம் இருக்கு. உண்மையான பெத்த அப்பா அம்மா உண்மையான பெத்தவங்களா இருந்தா அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கு, இந்த பூமியில என்ன ஆக போறான்றது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை எவனுக்கு இருக்கோ அவன் தான் உண்மையான பெத்தவங்க. உங்களுடைய சமூகத்திலோட பார்த்து அது மாதிரி அவனை ஒரு ஒரு போக பொருளை மாத்துறதுக்காக உங்களுடைய ஆசையும் உங்களுடைய இச்சை நிறைவேற்றுறதுக்காக பெத்த பிள்ளை அடிமையாக வளர்க்கணும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு லட்சக்கணக்கு செலவு பண்ணீங்களே, என்ன நியாயம்? பணம் சம்பாதிப்பான், ஆனால் சமூகத்தோட விரோதியாக இருப்பான், இந்த தேசத்தோட விரோதியாக இருப்பான். நல்லா படித்து கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறவங்கள பாருங்க, இந்த தேசத்தை உபயோகம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. ஒரு திருடனா மோசமானவனா மொல்ல மாதிரியா இருக்கிறான். வெக்கமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கல்வியை ஒரு பிள்ளைக்கு போதிக்கிறது. இந்த தேசத்தில் எத்தனை கொலைகாரங்க இருக்காங்க, எத்தனை கொள்ளையர்கள் இருக்காங்க, எத்தனை திருடர்கள் இருக்காங்க, எத்தனை பொய் சொல்ல இருக்கிறாங்க, எத்தனை கரப்ஷன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பள்ளிக்கூடம் படித்து தானே வந்திருக்காங்க, கல்லூரி படித்து தான் வந்திருக்காங்க. என்ன கற்றுக்கிட்டாங்க? கல்வி கல்வி அப்படி சொல்ல அதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போக தெரியுமா? மனிதாமானத்தையும் அறிவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது வீணாக்கக்கூடாது. த டெஸ்டினி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிறப்புக்கு அடையாளம் வேணும்னா அது ஒரு ஹிஸ்டரி, அது நீ கண்டுபிடிச்சி தான் சாகணும். அது கடவுளுடைய நியதி. எத்தனை பேர் பிறந்தவொன்னே இறந்து போகிறாங்களே, ஏதாவது அடையாளம் இருக்கா? யாருக்காவது தெரியுமா? ஆனால் சிலருடைய பேருக்கு உலகம் போகிற சொல்லிக்கிட்டு இருக்கே, காரணம் அவன் கடவுளை அறிந்தவன், கடவுளை எதுக்காக படைத்தானோ அது உணர்ந்தவன். பெத்தவங்க தயவு செய்து ஒவ்வொரு பிள்ளையும் கொடுமையாக அடிமையாக வளர்க்குறத நிறுத்திக்கிங்க. ஒருத்தனோட வாழ்க்கையை அவனுக்கு எப்படி வாழணும்னு தெரியும். நீங்கள் சும்மா ஒரு வழிகாட்டியாகவும் புஷ் பண்ணுறவங்களே இருக்குங்க. அவன் கழுத்தில் கயிறு கட்டி காலு கயிறு கட்டி அவனை கைதியே வளர்க்காதீங்க. உலகத்தின் மிக சிறந்த கொத்த அடிமையாக தான் இருக்க முடியும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு அடிமை. அவன் தேசத்துக்கு உபயோகமற்றவன். வெறும் காசு மட்டும் இந்த உலகத்துக்கு பெரிய விஷயம் இல்லை. அடையாளம், அந்த அடையாளம் வேணும் அப்படின்னா எங்கள் தியேட்டர் லேபில் ஒரு தரமான ஒரு மனிதன், ஒரு வரலாறு சார்ந்த ஒரு மனிதன், வாழ்க்கை தத்துவத்தை புரிந்த ஒரு மனிதன், ஒரு 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 சரியான ஒரு பாதையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். வெறும் ஆக்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு சிறந்த மனிதனாக மாறினாலே போதும், சிறந்த நடிகன் தானாக உருவாயிடுவான். இதுதான் உலக தத்துவம். சிறந்த மனிதன்னா என்ன? மொத்தத்தை உணரக்கூடிய ஒரு விஷயம். மனிதனை புரிஞ்சுக்கொள்ளணும், மனிதன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும், வாழ்க்கை புரிஞ்சுக்கிடணும், ஏற்றத்தாழ்வுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிடணும், எல்லாரும் மனிதனை எப்படி நேசிக்கணும் புரிஞ்சுக்கிடணும். உடல் ரீதியாக நம்ம தனியாக இருக்கிறோம், ஆனால் எல்லா உடல் இருக்கிறது ஒருத்தர் தான். அதுதான் கடவுளை நாம் சொல்கிறோம். அது அரூபமானது. கடவுள் இல்லாமல் நாம் இல்லை, ஆனால் அந்த கடவுள் கோயிலுக்குள்ள இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இங்கே தான் இருக்கான். அப்பேற்பட்ட கடவுள் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஆடுற ஆட்டம் என்னவா இருக்கு? குருட்டுத்தனம், அஞ்ஞானம், மடத்தனம். மனிதன் அப்பேற்பட்ட நிலையில் வாழக்கூடாது. அவன் உயர்வானவன். இந்த மூளை ஒன்று வச்சிருக்கோம் இல்லை, இந்த மூளையோட அசாதாரண காரியங்கள் என்னென்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க இல்லையா, சந்திராயனை, எவ்வளோ பேர் அசுர சாதனைகள். அப்பேற்பட்ட மூளை மண்டையில் இருக்கே, உடலில் இருக்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? ஏன் இவ்வளோ போலியான வாழ்க்கை? ஏன் இவ்வளோ மோசமான ஒரு அபத்தங்களெல்லாம் நம்பக்கூடிய ஒரு ஒரு வீணான ஒரு வாழ்க்கை? ஏன் மூளை வச்சுக்கிட்டு எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாமல் தவறான இடத்துல மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை சீரழிச்சுக்கிறியே? ஏன்? இதற்காக ஒரு வாழ்க்கை வேணுமா? இதுக்காக தான் நம்ம பிறந்தோமா? தியேட்டர் லேபில் நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு அறிவார்த்தமான ஒரு லெசன்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு இடம். உண்மைக்கு எப்பவுமே விளம்பரம் இருக்காது, பொய்க்கு தான் நிறைய விளம்பரம் இருக்கும். நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், எனக்கு விளம்பரமே பிடிக்காது. ஏன்னா நான் உண்மை. மனிதன் மேலே அவ்வளோ அக்கறை கொண்டு இருக்கிறவன். The love is the powerful tool. Learn how to love the people. If you learn love the people, then you are the great person, you are the God. If you don't know how to love the people, you are the devil, you are the disaster. That is the Theatrelab. Say yes.
feel, yes.